பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ் இன்னைக்கு காலையில் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் வந்து வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது இந்தியாவில் சங்கிகளே கேடுகட்டவர்கள் தான், ஆனால் தமிழ்நாட்டு சங்கிகளைப் போல கேடுகட்ட துரோகிகளை வேறு எந்த மாநிலத்திலும் இனத்திலும் பார்க்க முடியாது அப்படின்னு. நான் கேரளாவில் ஒரு பாஜக வேட்பாளர் தரமான மாட்டுக்கறி கிடைக்க ஏற்பாடு செய்வேன்னு சொல்லி வாக்கு கேட்குறாரு. காரணம், கேரளாவில் அந்த உணவு அரசியல் என்ன லெவல்ல இருக்கு, அங்க அதை அடாப்ட் பண்ணிக்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய பாஜக ஆசாமிகளுடைய அரசியலா இருக்கு. இன்னொன்று, குஜராத்ல முதலமைச்சராக இருந்த சங்கி மோடியே முதலமைச்சராக இருந்த வரைக்கும் ஒன்றிய அரசு நிதி பங்கீட்டில் குஜராத்தை வஞ்சிக்கிறது, அதுக்கு வரி கட்ட முடியாது அப்படின்னு சொல்றார். பஞ்சாப்ல வந்து பள்ளிகளில் பஞ்சாப் மொழி கட்டாயம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொன்னா அது எப்படி அப்படி சொல்ல போச்சுன்னு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சங்கிகள் சாலையில் உருளுவது கிடையாது. மகாராஷ்டிரா சங்கிகளும் இதே மாதிரி தான், மராத்திக்கு தான் முக்கியத்துவம் அப்படிங்கறதுல அவங்க தெளிவாக இருக்கிறார்கள். மராத்தி கட்டாயம், தெரியாதவர்களுக்கு இங்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவதும் மராட்டிய சங்கிகள் தான். வெஸ்ட் பெங்கால்ல வங்காள மொழியை கற்போம், இந்தி திணிப்பை ஏற்க மாட்டோம்னு உலக தாய்மொழி தினத்தில் வங்காளிகள் முழங்கும் போது அங்கு சங்கிகள் வந்து மூச்சு கூட காட்டுவதில்லை. கர்நாடகாவிலும் கர்நாடகத்துக்கு அளிக்கப்படும் நிதிப்பகிர்வு பாரபட்சம் குறித்து சித்தராமையா பேசும்போது மாநில அரசை குறை கூறி ரோட்டில் உருள்வதில்லை. இது எல்லாமே எங்க நடக்கும்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு சங்கிகள் தான் இந்த வேலை அத்தனையும் செய்கிறார்கள். இத்தனைக்கும் மற்ற இந்த இப்போ நீ சொன்ன மாநிலங்களிலேயே பட்டியலிலேயே மிக குறைவான சங்கிகள் இருக்கக்கூடிய மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். ஆனால் இருக்கிறதுலே கேவலமான அந்த வடிகட்டின கலிசரைகள் மயனில் அது மாதிரியான ஆட்களாக தான் இங்கே இருக்காங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நிதி, மொழி, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என அம்மாநில உரிமைகளுக்காக போராடும் கட்சிகளோடு மக்களோடு நிற்கவில்லை என்றாலும் அந்த மாநில சங்கிகள் அவர்களுக்கு எதிராக நிற்பதில்லை, தமிழ்நாட்டு சங்கிகளை தவிர அப்படின்னு அந்த போஸ்ட் முடியுது. ஒரு வாரம் இருக்குமா, தமிழ்நாடு கடன்கார மாநிலம் ஆகிவிட்டது இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை சொன்னது. இதுல 2 ஆங்கிள் இருக்கு. ஒன்று, தமிழ்நாடு கடன்கார மாநிலம் என்றால் இந்தியா என்னவாக இருக்கிறதுங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. யூபிஏ ஆட்சி போகும்போது இந்தியாவின் மீது இருந்த கடன் தொகை எவ்வளவு? 55 லட்சம் கோடி என்றால் அது இப்போது 191 லட்சம் கோடியாக அது மாறி 3 மடங்குக்கு மேல மாறி இருக்கு. மன்மோகன் சிங் விட்டுட்டு போனது 55,000 லட்சம் கோடி தான். 50 லட்சம் கோடி 50 லட்சம் கோடி. இவர் வந்ததுக்கப்புறம் வந்து 155 இருந்துச்சு 2019. இன்னைக்கு அது 181 மாறிடுச்சு. சரி, இந்த தொகை எந்த திட்டத்துக்காக பயன்படுத்தப்பட்டது? தமிழ்நாட்டில் நம்ம பட்டியல் போடலாம். ஏன்னா இவர்கள் ஊதாரித்தனமாக செலவு செய்கிறார்கள், செலவு செய்து தமிழ்நாட்டை கடன்கார மாநிலம் ஆக்கி இருக்கிறார்கள்ங்கிறது தான் அண்ணாமலை போன்றவர்களுடைய குற்றச்சாட்டு. அப்படியான திட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் பெயரை சொல்லுவதிலேயே தவிர அவர்கள் குறிப்பிட விரும்புவது மகளிருக்கு கொடுக்கக்கூடிய உரிமை தொகை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய ஏழைபாளைகள், ரேஷனில் பொருள் வாங்கக்கூடிய அதற்கான தேவை இருக்கக்கூடிய அத்தனை குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகளிருக்கும் உரிமை தொகை போய் சேருகிறது. அப்போ வரியை வாங்கி ஏழைகளுக்கு நேரடியாக பணப்பயனாக திமுக அரசு கொடுக்கிறது. மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து, இதுல வந்து வசதி இருக்கவங்க இல்லாதவங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல. பஸ்ல போகக்கூடியவர்கள்னாலே அவர்கள் வசதி குறைவாக இருக்கிறார்கள், திருநங்கைகளோ யாரா இருந்தாலும் ஏறிக்கலாம். அவர்களுக்கு இலவசமாக கட்டணமில்லா பேருந்து வசதியை தமிழ்நாடு அரசு செய்கிறது. இந்த திட்டங்களைத்தான் ஊதாரித்தனமாக தமிழ்நாடு செலவு செய்து கடனாளி மாநிலமாக தமிழ்நாட்டை ஆக்கி இருக்கிறதுன்னு பாஜக. விசைத்தறி 750 யூனிட் இருந்தது, மாதம் 1000 யூனிட்டா மாத்தி விட்டாங்க. இதெல்லாம் தான் சொல்றேன் அவன். அப்போ இந்த திட்டத்தை எல்லாம் நீ நேரடியா சொல்லணும். இந்த திட்டத்தால் தான் வந்து தமிழ்நாடு கடன்கார மாநிலமாகி விட்டது. இல்லைங்க, எடப்பாடி ஆட்சி காலத்துல கடன் வாங்கினாங்க. நம்ம அப்ப திமுக விமர்சனம் பண்ணது 5 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கியிருக்காங்க, 5 லட்சம் கோடி ரூபான்னு. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா மறைமுக கடன் 1,30,000 கோடி வாங்கி வச்சிருந்தான்னு சொல்லி வெள்ளை அறிக்கையில வந்துச்சு, பிடிஆர் போட்டு உடச்சு விட்டாரு. ஆனா அந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில் வாங்கிய அந்த பணத்தை வைத்து கொண்டு என்ன திட்டம் போட்டீங்க? இந்த மாதிரி வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து 30,000-40,000 கோடி ரூபாயை ஒதுக்குனீங்களா? இந்த மாதிரி அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்துறதுக்கு திட்டம் போட்டீங்களா? இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பெண்களுக்கான மகளிர் விடிய பயண திட்டம் மாதிரியோ அல்லது இந்த மக்களுக்கு நேரடி பணப்பயன் போய் சேரும்படியான எதுவுமே பண்ணல. ரோடா போட்டு காசு அடிச்சாங்க. அதுதான் பிரச்சனை. எடப்பாடி ஆட்சி காலத்தில் முழுக்க 40,000 கோடி 50,000 கோடி ரோடு போட்டாங்க. இந்த ரோடு போட்டதில் போட்ட ரோடே போட்ட மாதிரி கணக்கு எழுதி காசு அடித்தாங்க. இதுதான் பிரச்சனையாக இருந்தது. அது இப்போ திமுக வந்ததுக்கப்புறம் வளர்ச்சி பணிக்காக பணம் வாங்குறதுக்கு வந்து இவங்க காசு அடிக்கிறதுக்கு பணம் வாங்கினது ஒன்றா வந்து இவங்க சொல்கிறாங்க. இப்போ
ஒரு மாநிலம் கடன் பெறுவதற்கான வழிமுறைகள் இருக்கின்றது. அந்த மாநிலத்துடைய மொத்த உற்பத்தி வருவாயிலிருந்து இந்த அளவு வரை வாங்கலாம்ங்கிறதுக்கான நாம்ஸ் இருக்கு. அதன்படி தான் வாங்குறோம். வாங்குற பணத்தை வைத்து என்ன செய்கிறோம்ங்கிறது தான் கேள்வி. முக்கியமாக இந்த பாஜக அரசு அதற்கு முன்பு யூபிஏ அரசில் உருப்படியாக நடந்து கொண்டிருந்த நாம் சொல்லுவதை போன்ற மக்கள் நலத்திட்டமான நேரடியாக ஏழை வாழைகளுக்கு பணப்பயன் சென்று சேரக்கூடிய என்ஆர்ஜிஎஸ் திட்டத்துக்கு வருட வாரியாக நிதியை குறைத்து இன்னைக்கு அந்த திட்டத்தையே அழிக்கும் நிலைக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்கிறதா அவங்களுடைய வேறு எந்த திட்டம். இந்த பூஜை பண்றது, கோவில் கட்டுறது, இதையெல்லாம் தவிர வேறு எதற்கு அவர்கள் செலவு செய்தார்கள்? 181 லட்சம் கோடி வந்திருக்குன்னா, கடன் வாங்கியிருக்கீங்கன்னா, இது எந்த திட்டத்துக்கு போய் சேர்ந்தது? அதற்கு பதில் கிடையாது. மாறாக அதானிக்கும் அம்பானிக்கும் இவர்கள் வந்து கடன் தள்ளுபடி செய்து, ஏன்னா அதானியுடைய வளர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, அவருடைய சொத்து மதிப்பும் இந்தியாவுடைய கடன் விகிதமும் நேர் தகவல ஏறிக்கிட்டு இருக்கு. அதாவது அங்க வர்றதெல்லாம் நேரடியா அதானிக்கு போவது மாதிரியான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். 54 ரூபா 87 காசு இருக்கும்போது ஒரு ஆட்சிக்கு வந்தாருங்க டாலர் மதிப்பு. இன்னைக்கு வந்து 87 ரூபாய்க்கு வந்துருக்குங்க. என்ன ஒரு ஒரு 11 ஆண்டுகளில் 30 ரூபா அளவுக்கு டாலர் மதிப்பு வந்து இப்போ போயிருக்குன்னா நாடு எவ்வளோ நக்கீரி போயிட்டு இருக்குன்னு புரிஞ்சுட்டு இருக்கலாம். இது பாஜகவுடைய ஒன்றிய அரசுடைய மாடல். மாறாக இங்கு உரிமை தொகையாகட்டும், கட்டணமில்லா பேருந்தாகட்டும், நான் முதல்வனாகட்டும், இது போன்ற பிளாக்ஷிப் திட்டங்களைத்தான் இவன் ஊதாரித்தனமான செலவினங்கள்னு சொல்லுகிறார். காலை உணவு திட்டம், நீ காலை உணவு திட்டம், இதையெல்லாம் நீ வெளிப்படையா போய் மக்கள்கிட்ட மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க இல்லையா, இதுதான் ஊதாரித்தனமான திட்டம். காலையில பிள்ளைகளுக்கு சோறு போடுறாங்கல்ல, இது ஊதாரித்தனமான திட்டம். இதையெல்லாம் நாங்க வந்தா நிறுத்துவோம், இதை நிறுத்தி தமிழ்நாட்டை கடன் இல்லாத மாநிலமாக மாத்துவோம்னு நீ போய் மானரோசம் இருக்கவனா இருந்தா, யோக்கியமானவன் தான் மக்கள்கிட்ட போய் பேசுவோம். உண்மையாலுமே சோத்தை திங்கிறவனா இருந்தா, உண்மையாலுமே சோத்துல உப்பு போட்டு திங்கிறவனா இருந்தா, கோயம்புத்தூர் அன்னூருக்கு வந்து செமிகண்டக்டர் ஃபேக்டரி அதை அடிச்சு விரட்டி குஜராத்துக்கு கொண்டு போய் நீ விட்டுட்டு வந்தாங்க. மாமாவில பார்த்தாங்க குஜராத்துக்காரங்களுக்கு. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, டெஸ்லா இங்க வர்றதா ஒரு பேச்சு இருக்கு பாத்தீங்களா, கரெக்டா அது எந்த பகுதியை அவர்கள் தெரிவு செய்கிறார்களோ அந்த இடத்தில் சூழியல் சம்பந்தமாகவோ வேற ஏதாவது விஷயத்திலேயோ ஒரு பிரச்சனையை கிளப்பி அதையும் குஜராத்துக்கு கொண்டு போவதற்கு எல்லா வேலைகளையும் இவர்கள் செய்வாங்க, உறுதியா செய்வாங்க. தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற மக்கள் நலத்திட்டங்களை ஊதாரித்தனமான செலவினம் என்று சொல்லக்கூடிய பாஜக வெட்கமே இல்லாமல் இதே திட்டங்களை அடுத்த மாநிலங்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுப்பதை வழக்கமாவே வச்சிருக்கு. மகாராஷ்டிரா தேர்தலில் பண்ணாங்கல்ல, தேர்தலுக்கு முன்னாடியே 2 மாசத்துக்கு முன்னாடி காசு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது திருடன் வந்து ஊருக்கு முன்னாடி திருடன் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுவதோடைய இன்னொரு வருஷனை தான் அண்ணாமலை ட்ரை பண்றார். என்னன்னா, அடுத்து 14ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டை நிதி பங்கீட்டில் ஒன்றியம் வஞ்சிப்பதை அம்பலப்படுத்துவார்கள் அப்படின்னு அஞ்சுதான் அதற்கு முன்பே வந்து கடன்கார மாநிலம் அப்படின்னு சொல்றதெல்லாம் செய்யறது. இன்னொன்னு, தமிழ்நாடு ஒன்றியத்துக்கு தரக்கூடிய வரி எவ்வளவு, அதிலிருந்து திரும்ப பெறக்கூடிய நிதியுடைய அளவு எவ்வளவு, அது முக்கியமானது. அதாவது வேலை செய்யறவனுக்கு சம்பள பாக்கியை நீங்க 1 வருஷமா வச்சிருக்கீங்க. நீங்க ஒரு கம்பெனி நடத்துறீங்க, நான் உங்ககிட்ட வேலைக்கு வரேன், எனக்கு நீங்க 1 வருஷமா சம்பளமே கொடுக்கல, ஏன் சட்டம் அயன் பண்ணி போட்டு வரல நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் உங்களை என்ன சொல்லுவேன்? வேற மாதிரி கேட்பாங்களா மாட்டாங்களா? அப்போ இவர்கள் வந்து நிதி பங்கீட்டு விவகாரத்திலேயே இவர்களை செருப்பை கழட்டி அடிக்காமல் விட்டதுடைய எதிர்வினை தான், ஏன்டா நீங்க வந்து கடன்கார மாநிலமா இருக்கிறீர்கள்னு நம்மளை பார்த்து அவன் கேட்கறான். அது ஏன் கடன்கார மாநிலமா இருக்குன்னா, 20 நாள் ஆகல வந்து காசு தர முடியாது, உனக்கு 2500 கோடி ரூபாய் இல்ல 5000 கோடி ரூபாய் நஷ்டம் சொல்லி 20 நாள் ஆகல திமிரு பேசி. இவர்களுக்கு அந்த திமிரும் தடித்தனமும் பாஜகவுக்கு வருவதற்கான நேரடியான காரணமே அவர்கள் நிதி பங்கீடு விவகாரத்தில் எவ்வளவு சல்லித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள், தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய வரிக்கும் அது திரும்ப பெறக்கூடிய நிதிக்குமான வேறுபாட்டை தமிழ்நாட்டு மக்கள் சிட்டையை பிடிச்சு கேட்காம இருப்பதாலதான் இவர்களால அதே வாயால உங்கள் மாநிலம் கடன் வாங்கி இருக்கிறது. கடன் ஏன் வாங்குது? நீ கொடுத்த வரி அப்படியே வரி கொடுக்காம விட்டோம்னா கடன் இருக்குமா? நீங்க ஒரு சின்ன கணக்கு போட்டு பாருங்க. தமிழ்நாடு ஒன்றியத்துக்கு கொடுக்கக்கூடிய வரியில சரிபாதி எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்ல சேர்த்தா இந்த கடன் இருக்குமா? அப்போ யாரால இந்த கடன் இருக்கு? பாண்டே வந்து நேத்து ஏதோ அவனுடைய சேனல்ல வச்சு அனத்தி வச்சிருந்தான். திமுக அது வந்து அண்ணா காலத்திலிருந்தே ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய கட்சியாக இருக்கிறது. அதனுடைய மறைமுகமா என்னன்னா, பாஜக நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறத சொல்ல வராரு. அவர்கள் வந்து பால உங்க கோர்ட்லயே வச்சிடறாங்க. மும்மொழி கொள்கையாகட்டும், இந்தி திணிப்பாகட்டும், டீலிமிட்டேஷன் ஆகட்டும், அவர்கள் பாஜகவை பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கு தள்ளி கொண்டே இருக்கிறார்கள். பதில் சொல்றது இல்ல, சொல்ற பதிலுமே வந்து
தானே இருக்கு. 2026 வந்து நாங்க ஆட்சிக்கு வருவோம், ஆட்சிக்கு வந்தா மும்மொழி கொள்கையை கொண்டு வருவோம்னு சொல்லி அண்ணாமலை பேசுறானே. இப்படி பேசுனா நீ 2020 2026 கூட நீ தமிழ்நாட்டுல வந்து மயிர கூட மலராதுங்கிறதா உண்மை. அதே வார் ரூம்ல இருக்கக்கூடிய சங்கிகள் பாஜக தேவையில்லாமல் ஒரு சிலந்தி வலையில் சிக்கி கொண்டிருக்கிறது. அவர்கள் தினமும் ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நாமும் அதை கவுண்டர் கொடுக்கிறோம் என்று நேரத்தை கடத்தி கொண்டிருக்கிறோம். சொல்லுவதற்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. 2024க்கு முன்பு அதிதீவிரமாக திமுகவுக்கு எதிராக நேரேட்டிவ் செட் செய்த அண்ணாமலை இப்போது காணவில்லை. தெரிந்தோ தெரியாமலோ டிஃபென்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? சித்தாந்த ரீதியான அரசியலை முன்னெடுக்கிறேன்னு திமுகவோடு சித்தாந்த போரில் ஈடுபடாதீர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி ஒரு மதியூக கட்சி, ஒரு பயங்கரமான பிரில்லியன்டான இன்டெலெக்சுவல் பார்ட்டி நீங்க பார்க்கவே முடியாது. இது அண்ணா காலத்துல இருந்து இருந்திருக்கு, நான் சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா அவங்க முதல்ல பாலை போட்டு அடிச்சிருவாங்க, உங்க கோர்ட்ல பால் வச்சிருவாங்க, நீங்க வந்து தடுப்புலேயே தான் ஆடிட்டு இருக்கும். உங்களை தடுப்பாட்டம் ஆட வைக்கிறதா அவங்களுடைய பிரில்லியன் மூவ். கொஞ்சம் அமைதி அப்படின்னு நீங்க இந்த பக்கம் ஆடிடுவீங்க. ஏடிஎம்கேவும் பாஜகவும் மற்ற எதிர்கட்சிகள் எவ்வளவு பலவீனமா இருக்கிறாங்கிறதுக்கு உதாரணம் திமுகவுடைய மூவ். அவங்க வந்து ஹிந்தி திணிப்பு வச்சாங்க, ஒரு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொஞ்ச நாள் முன்னாடி தான், ரைட்? அதுல வந்து ஒரு பெருசா டக்குன்னு அப்படி வந்து மும்மொழி இது டீலிமிட்டேஷன் வச்சாங்க. அதற்கு முன்னாடி பெரியார் வச்சாங்க. மாத்தி மாத்தி ஒன்று வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ரைட்டா? நீங்க கடைசி வரைக்கும் நீங்க பேசிட்டு பெரியார் பத்தி பேசும்போது டிஃபென்ஸ் மோட்ல சீமான் இருந்தார், மும்மொழி கொள்கையை பத்தி பேசும்போது டிஃபென்ஸ் மோட்ல பிஜேபி இருந்துச்சு, டீலிமிட்டேஷன்ல டிஃபென்ஸ் மோட்ல பிஜேபி, இப்படியே ஓடிட்டு இருக்கும். அப்ப சுத்தி பால் எதிர்கட்சி கோர்ட்லயே தான் இருக்கும். இந்த கேம் விளையாண்டா இந்த கேம் நாங்க 100 வருஷமா விளையாடிட்டு இருக்கானுங்க. நாங்க எம்ஜிஆர்னு ஒருத்தனை புடிச்சு கொண்டு வந்து அவனை வச்சு நாங்க அரசியல் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு பின்னாடி ஜெயலலிதாக்கு பின்னாடி நின்று அரசியல் பண்ணோம். நீங்க நேரடியா அவங்களோட போய் இப்படி மோதுனீங்கன்னா செல்ஃப் எடுக்காதரா அப்படிங்கறத விவரம் தெரிஞ்ச பாண்டே சொல்றாங்க. சங்கிகள் வந்து இதை எடுத்து கொண்டு வந்து இது தேவையில்லை. அப்போ இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த அரசியல் என்ன தெரியுமா? தினசரி ஒரு வதந்தியை பரப்ப வேண்டியது, மத ரீதியாக போலரைஸ் பண்ணக்கூடிய வதந்தி. அந்த கோயில அங்க இடிச்சுட்டாங்க, இந்த கோயில்ல கறி வச்சிருக்காங்க, இந்த கோயிலுக்கு பக்கத்துல மாட்டுக்கறி வெட்டுறாங்க, இது மாதிரியான பொய்களை தினசரி பரப்புவோம். அதற்கு திமுக அரசு பதில் சொல்லட்டும். இதுதான் நமக்கு தோதான அரசியல். இப்படியே 2026 வரைக்கும் கொண்டு போனோம்னா நல்லா இருக்கும். தெரியாதனமா இவர்கள் வந்து கூறுபாடே இல்லாமல் தர்மேந்திர பிரதான் மூலமாக அது ஒரு டாபிக் தொடங்குச்சு, இவர்கள் அடிச்சாங்க, அதோட விட்டுட்டு போகாம தர்மேந்திர பிரதான் அதை ஒரு கட்டத்துல அதுக்கு மேல பதில் சொல்றதுக்கு இல்லாம நிறுத்திட்டார்ல. நீங்க பத்தி பரவுது. பஞ்சாப்ல கொண்டு வரானே, பஞ்சாப்ல கொண்டு வரான். இன்னைக்கு கர்நாடகாவில் வந்து கன்னட மொழி வளர்ச்சித்துறையினுடைய அந்த அமைப்பினுடைய தலைவர் வந்து கடிதம் எழுதியிருக்காரு, இருமொழி கொள்கை கொண்டு இல்லாத மாநிலத்தில் கொண்டு வான்னு கேட்க ஆரம்பிச்சுட்டானே. அப்போ அதை பார்த்து ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அடங்குகிறாரு. ஆனா அதை இங்க இன்னும் பூஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி அண்ணாமலை இங்க என்ன செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னா, ரோட்ல போற சின்ன ஸ்கூல் முடிஞ்சு போற பசங்களுக்கு எல்லாம் பிஸ்கெட் கொடுத்து புள்ள பிடிக்கிறவங்க பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கெல்லாம் கேஸ் போடணும். ஒரு சின்ன பையனை புடிச்சு இழுக்கிறானுங்க, வந்து கையெழுத்து போடுன்னு. ஸ்கூல் பசங்க போறானுங்க, 4 தடிமாடு யாருன்னே தெரியாத 10 பேர் கட்சி பேனரை வச்சுட்டு நின்னுட்டு ஸ்கூல் குழந்தைங்களை புடிச்சு இழுத்து கையெழுத்து போடுனா அது பயந்துட்டு ஓடாதா? என்ன ஐடியால இவனுங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வேற ஏதாவது கட்சி பண்ணுனா சும்மா விட. இன்னைக்கு துணை முதலமைச்சர் தான் கேட்டார். நீட்டுக்கு எதிரான கையெழுத்து இயக்கம் நடத்திய போது கூட பள்ளி மாணவர்களை அதுல இருந்து விலக்களிச்சுட்டு நாங்க கல்லூரி மாணவர்கள் பெரிய அடல்ட்டுகள்கிட்ட மட்டும்தான் இதை வாங்கணும், பள்ளி மாணவர்களை இதில் ஈடுபடுத்த கூடாதுங்கிறத ஒரு கட்சி திமுக அது ஒரு முடிவா எடுத்துட்டு அதை பண்ணுது. இவனுங்க நேரடியா சின்ன சின்ன பசங்க 5வது 4வது படிக்கிற பசங்க கையில வச்சுக்கிட்டு மயக்க பிஸ்கட் கொடுத்துட்டு தூக்கிட்டு போவாங்கல்ல, பிள்ளைகளை கடத்துவாங்கல்ல, அந்த வேலையில பார்த்துட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா இன்னைக்கு 10-20 வீடியோ வந்து ஊடகங்கள்ல வந்திருக்கு. அவனுங்க வெக்கப்படுவதும் இல்லை, அதை நிறுத்துவதும் இல்லை. அதான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு, புகார் இனிமேல் இதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு புகார் வந்தாலும் சரி செத்தீங்களா நீங்கிற மாதிரி வந்து அடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. இந்த அரசியல் இருக்கு இல்ல, பாஜக தர்மேந்திர பிரதான் பேசியதை அதை ஏதோ சொல்லிவிட்டாரு கமுக்கமா இருந்துக்குவோன்னு இல்லாமல் அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவோம். NEP வந்து சமக்கல்வி திட்டம், அதை வந்து எல்லாருக்கும் கொண்டு வருவோம், தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்து நாங்கள் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவோம்னு பேசக்கூடிய இந்த அரசியல் இருக்குல்ல, இது சுடுகாட்டுல கொண்டு போய் படுக்க வச்சிரும் அப்படிங்கிறத சங்கிகள் கண்டுபிடிக்கிறானுங்க. அவனுங்க வந்து கதற தொடங்குகிறார்கள். அதுல இன்னொரு சங்கி இன்னொருத்த வந்து கேட்கறான், அப்படின்னா இந்த மாதிரியான NEP அமல்படுத்துவது மாதிரியான நம்மளுடைய கொள்கையெல்லாம் இப்ப பேசக்கூடாதா? அதுக்காக தான் நம்ம கட்சியே நடத்துறோம், இது அடி விழுதுங்கிறக்காக அதை நிறுத்திட முடியுமான்னு கேட்டா, இல்ல நீங்க வந்து உங்களுடைய 100% உழைப்பை இதற்காகவே செலவு பண்ற நிலைமைக்கு கொண்டு போய் தள்ளுது.
இன்னும் ஒரு வருடம் கூட நமக்கு தேர்தலுக்கு இல்லை, இந்த நேரத்தில் இதை கொண்டு போய் வச்சீங்கன்னா பின்னாடி அடிச்சு சுண்ணாம்பை தடவி விட்டு விடுவார்கள் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறானுங்க. அவனுங்களுக்கு தெளிவா தெரியும். ஒண்ணும் இல்ல, ஒரு அதிமுக முன்னாள் எம்எல்ஏ அவன் போய் கையெழுத்து போட்டான்னு சொல்லி எடப்பாடி ஒரு மணி நேரத்துல கட்சி விட்டு நீக்கி விட்டாப்லங்க. அவர் வந்து வற்புறுத்தி கேட்டார்கள் போட்டேன்னு வாயில நல்லா வருது. அவன் இன்னொன்னு செய்ய சொல்லுவான், செய்வியா? அந்த எம்எல்ஏக்கு ஏன் அப்படி தோணுச்சுன்னா, கடந்த காலங்கள்ல எடப்பாடி இப்படிதான் நீட் நேரத்துல எல்லாம் போட்டிருந்தார். ஏன் நீ செஞ்சா கரெக்ட், நான் செஞ்சா தப்பா? ஏன் நாகர்கோயில் முன்னாள் அமைச்சர் ஆமா இதே மாதிரி RSS பேரணிக்கு தொடங்கி வச்சாருன்னு தூக்கி விட்டது ரொம்ப பெருமையா. நான் வந்து பாஜகவை எதிர்த்து துரத்தி விட்டேன், அடுத்த 3வது மாசம் சேர்த்துக்கிட்டு அதே மாவட்ட செயலாளர் பொறுப்பையும் கொடுத்துட்டு இதுதான் இவங்க. அப்ப இதை பார்க்கக்கூடிய அந்த முன்னாள் எம்எல்ஏக்கு என்ன தோணும்? நேற்றைக்கு இந்த கரு நாகராஜனும் GS மணின்னு ஒரு வக்கீல், சுப்ரீம் கோர்ட் லாயர், அவர் வந்து மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு உள்ளிட்ட இதை எதிர்க்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் அமல்படுத்தியே ஆக வேண்டும்னு ஒரு வழக்கை சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் செய்கிறார். ஊடகங்கள்ல செய்தி வருது, பாஜக சார்பில் GS மணி என்கிற பாஜகவுடைய வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட்டில் மும்மொழி கொள்கை தொடர்பாக NEP அமல்படுத்துவது தொடர்பாக வழக்கு போட்டிருக்கிறார் அப்படின்னு செய்தி வருது. கரு நாகராஜன் அண்ணாமலைக்காக தான் பேசுறாரு. அவருக்கு போன் பண்ணி இந்த ஆடியோ வந்து இன்றைக்கு லீக் ஆகி ஊடகங்கள்ல சுத்திக்கிட்டு இருக்கு. அவன் அந்த மும்மொழி கொள்கையை அமல்படுத்தணும் போட்டுக்கிறேன். கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்காளம் அமல்படுத்தணும் போட்டிருக்கேன். கேரளாலதான் மும்மொழி கொள்கை இருக்குல்ல, பட் அவங்க நம்ம தேசிய கல்விக் கொள்கை அவங்க இந்த கேஸ் போடணும்னு தலைவர்கிட்ட கேட்டீங்களா? என்ன நாளைக்கு ஒரு எகென்ஸ்டா ஒரு ஆர்டர் எடுத்து இதெல்லாம் அவங்க இஷ்டம், நீ யாரும் கேட்கிறேன்னு சொல்லிட்டா நம்ம ஒட்டுமொத்த முயற்சி, தேசிய கல்வி இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே போயிருமே தலைகீழ. அவர் என்ன கேட்கிறாருன்னா, என்னப்பா பண்ணி வச்சிருக்க, மேல கலந்துகிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாதா? தலைவர்கிட்ட சொல்லணும்ல. நாம வந்து அதை ஒரு வேற மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்கோம். நீங்க போய் கேஸ போட்டீங்கன்னா, கேஸ் நமக்கு சாதகமா முடிவு வந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல, எதிரா வந்துச்சுன்னா நம்ம ஒட்டுமொத்த உழைப்பும் மண்ணா போயிருமே. யார கேட்டு இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, நான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல மீச முளைச்ச காலத்துல இருந்து நான் இங்கதான் இருக்கேன், அதனால இது எந்த நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன், கேஸுக்கு எப்படி தீர்ப்பு வரும்னு எனக்கு தெரியும். நான் ஏதோ குற்றம் பண்ண மாதிரி என்ன குற்றஞ்சாட்டி பேசாதீங்க. தலைவர் வந்து அண்ணாமலை என்கிட்ட பேசினார் 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி, நான் அப்பவும் இதை தான் சொன்னேன். அதுக்கப்புறம் இதன் மேல் பண்ணீங்கன்னா நீங்களே பண்ணதா, தனிப்பட்ட GS மணி என்கிற நபராக இதை செய்ததாக சொல்லிக் கொள்ளுங்கள், பாஜக இதை செய்ததாக சொல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சுட்டாரு. அதே தான் நான் உங்களுக்கும் சொல்றேன், இது வந்து நான் என் தனிப்பட்ட முறையில போட்ட கேஸ். அப்போ இவர்களுக்கு தெரிகிறது இது கோர்ட்டுக்கு போக கூடாதுன்னு விரும்புறாங்க. அதனுடைய பொருள் என்ன? கோர்ட்ல போனா அரசியலமைப்பு சட்டத்துல விலக்களிக்கப்பட்ட ஒரு மாநிலத்துல எந்த போய் மும்மொழிக்கு கொண்டு வர சொன்னது கேட்டா இவரு தாங்க கல்வி அமைச்சருமாங்க. ஏன்னா கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல செருப்படி விழுவும் தெரியும் எங்களுக்கு. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை என்பது சட்டபூர்வமான ஒன்று. அதை உடைக்க முயன்றால் கோர்ட்டில் நிற்காது என்பது கருநாகராஜனுக்கும் அண்ணாமலைக்கும் தெளிவா தெரியுது. புதிய கல்விக் கொள்கை என்பது ஒத்திசைவு பட்டியலில் வரக்கூடிய கல்வி தொடர்பானது. இந்த விவகாரத்தில் மாநில அரசுடைய ஒப்புதல் இல்லாமல் மாநில அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்து இணைந்து ஒரு புள்ளியில் முடிவெடுக்காமல் தன்னிச்சையாக ஒன்றிய அரசு முடிவெடுக்குமானால் அதுவும் கோர்ட்ல நிற்காது. மூன்றாவதாக, இந்த விஷயங்களில் சட்டவிரோதமாக நிதியை நிறுத்தி வைத்துக் கொண்டு மிரட்டுவதுங்கிறது இருக்கு பாத்தீங்களா, அது பாஜகவுடைய தடித்தனமான அரசியல். அதுக்கு எந்த விதமான சட்டபூர்வமான இதுவும் கிடைக்காது, ஆதரவும் கிடைக்காது, கோர்ட்ல கிடைக்காது. என்னவாக இருக்கட்டும், அதுக்கும் இந்த தொகையை நிறுத்தி வைக்கிறதுக்கு என்னையா சம்பந்தம்ங்கிறதான் கேள்வி. இதை அவர்கள் தடித்தனத்தால செய்யறாங்க. இன்னைக்கு நீங்க அதை கோர்ட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா முதல்ல பணத்தை ரிலீஸ் பண்ணிட்டு மத்ததையெல்லாம் பேசுன்னு சொல்லிடுவாங்க. இந்த 3 ஆங்கிள்லையும் ஆபத்து அவர்களுக்கு இருக்குதுன்னு தெரியறதுனாலதான் வழக்கு போட்ட வக்கீல போன்ல புடிச்சு, யார கேட்டு நீ வழக்கு போட்ட, மரியாதையை வாபஸ் வாங்கு. அதெல்லாம் வாபஸ் வாங்க முடியாது. ஏன் வாங்க முடியாது? நாளைக்கு கோர்ட் லீவு சொல்றாப்லங்க, கேட்டுச்சு, கோர்ட் லீவு, அதனால வாப்பா. அப்ப நீ என்னமோ பண்ணி தொலை, நாசமா. என்னன்னா கருநாகராஜனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல என்னையெல்லாம் குறை சொல்லாதீங்க, பிராடுகளை எல்லாம் நான் சும்மா விட மாட்டேன்னு இவருக்கு திக்குன்னு ஆயிருச்சு. அப்ப யாரடா பிராடுன்னு சொல்ற? தமிழ் பள்ளிக்கூடங்கள் நாடு முழுக்க டெல்லியில மும்பைல எல்லாம் இருக்கு தெரியுங்களா அப்படின்னு கருநாகராஜன் சொல்றாரு.
அவனுங்கெல்லாம் ப்ராடு பயலுங்க. அவனுங்க எந்த லட்சணத்துல தமிழ் சொல்லித்தரானுங்கன்னு எனக்கு தெரியாதா? நான்லாம் டெல்லி மும்பை எல்லாம் எவ்வளவு நாளா சுத்திட்டு இருக்கேன், எவனும் தமிழ்லாம் சொல்லி தரது இல்லைங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இவர் சொல்றாரு, அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துறதே நாம தான், நாங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல நீங்க ப்ராடு பண்றேன்னு நீங்க எப்படி சொல்ல போச்சு அப்படின்னா, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, நான் வந்து அண்ணாமலை கிட்டையும் சொல்லிட்டேன், உங்ககிட்டயும் அதை தான் சொல்றேன், இதுக்கு மேல என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு அதை முடிச்சுடுறேன். வேற பதிலே சொல்ல முடியாம கடைசியாக இவர்கள் கன்வின்ஸ் ஆகிற பாயிண்ட் என்னன்னா, ஜிஎஸ் மணி என்கிற தனி நபர் தான் இந்த வழக்க போட்டாரு, பாஜக கிடையாது. ஏன் பாஜக கிடையாதுன்னா, இதை சட்டபூர்வமாக உறுதி செய்வதற்கோ ஒரு தீர்வு, அதாவது எல்லாரும் திமுகவும் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். நீங்க கோர்ட்டுக்கு போய் ஒரு இது வாங்கினீங்கன்னா, இப்ப நான் முதல்ல கூட அந்த வழக்கறிஞர் தான் வந்து அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணிருப்பாரு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது அவரு ஜிஎஸ் மணி தான் அநேகமா வந்து வழக்கறிஞர் தான் பண்ணிருப்பாரு. நாகராஜன் தான் பண்ணிருப்பாரு. நாங்க இல்ல, நாங்க எங்க தரப்புல வந்து அண்ணாமலையும் பேசிட்டாரு, நானும் பேசிட்டேன், எங்களுக்கு பாஜக அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறத வந்து வெளிப்படுத்துறதுக்காக. ஏன்னா எல்லா ஊடகங்களும் இது வருதுங்கும் போது அப்ப இவங்களுடைய வேலையா தான் இருக்கும். தமிழ்நாடு பாஜக தலைமை பயப்படுவது இந்த வழக்கில் தீர்ப்பு, ஒரு இடைக்கால தீர்ப்புன்னு ஏதாவது வந்தால் கூட இவர்கள் இங்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சல்லித்தனத்துக்கெல்லாம் மிகப்பெரிய செருப்படி விழுகும், மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போய்விடுவாங்க என்ற அச்சத்துலதான் அவனை கூப்பிட்டு பேசவே முடியாது, மும்மொழிலாம் பேசவே முடியாது. இப்ப அந்த முதல் பேஸ்புக் போஸ்டுக்கு வரும். இவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இப்படி மானங்கெட்ட சங்கிகளாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு இன்றைய உதாரணம் வந்து இந்த சம்பவம். ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி 3 பேர், 2 பேர் பிரஸ் மீட்டு, ஒருத்தர் மேடை பேச்சு. எடப்பாடியுடைய உள்ள கிடக்கை என்ன அப்படிங்கிறத பப்பரப்பான்னு விரிச்சு போட்டிருக்காங்க. ராஜேந்திர பாலாஜி இன்னும் கொடூரம். மாப்பா பாண்டியராஜனுக்கு இவர் மாவட்டத்துல இவருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொண்டர் வந்து சால்வு போட்டாராம். ஏன் முன்னாடியே 10 கட்சிக்கு தாவிட்டு வந்த ஆளுக்கு நீ சால்வு போடுறேன்னா, நான்லாம் எம்ஜிஆர் காலிலேயே விழுந்தவன், எம்ஜிஆருக்கு ஏதோ பேனர் கட்டும் போது விழுந்துட்டேன், செத்து இருந்தா 35 வருஷம் 40 வருஷம் ஆயிருக்கும், பெருமையா சொல்றாரு. நீ இந்த மாதிரி எங்கேயாவது விழுந்திருக்கியா? நீ தாண்டா போஸ்ட் ஓட்டிட்டு இருந்த, நீ தாண்டா விழுகணும், அந்த ஆள் கம்பெனியை தான் நடத்திட்டு இருந்தா, அந்த ஆளே விழுக போறாரு. கேக்குறா அப்படி, நீங்க எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க பார்த்த நீ தானே சொல்லணும், நான் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் காங்கிரஸ்ல இருந்த, தேமுதிகக்கு போனேன், பாஜகவுக்கு போனேன், அதிமுகவுக்கு வந்த, அப்புறம் ஓபிஎஸ் போனேன், இப்ப நீ வந்து எங்க கிட்ட இருக்க, நீ செய்வதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியக்காரனோ மெண்டலோ கிடையாது, போற போக்குல அப்படியே இடிச்சு தள்ளி விட்டு போயிருவேன். அந்த மாதிரி வந்து யாரு ஊரு மாப்பா பாண்டியராஜன், ராஜேந்திர பாலாஜி. அதுக்கப்புறம் அவரும் சொல்றாரு, கூட்டணி பத்தி எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணிட்டாரு, எல்லாரும் பயப்படுறாங்க, பாஜக கூட நாங்க சேர்ந்துருவோம் நினைச்சுதான் எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னு அவரு. செல்லூர் ராஜுவும் இதே கருத்தை. என்ன இப்ப பிரச்சனை, எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்காருல, எங்களுக்கு திமுக ஒன்றுதான் எதிரி, அந்த எதிரியை வீழ்த்துவதற்கு நாங்க என்னன்னாலும் செய்வோம். மூணாவதாக ஆர்பி உதயகுமார் மிக தெளிவாக, இது ஒண்ணும் புதுசு கிடையாது, ஏற்கனவே பல தடவை போயிட்டு வந்த வீடு தானே, அவர் அண்ணாவை துணை கணச்சுக்கிறார், இப்படி ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடித்தவரே அவர் தானே. ராஜாஜியை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து காங்கிரசுடைய எதிரிகளுடைய வாக்குகள் எல்லாம் சிந்தாமல் சிதறாமல் ஓரணியில் திரட்டுவருங்கிற ஃபார்முலாவே எங்களுக்கு அண்ணா தான் சொல்லி தந்தாரு. அதனால நான் வந்து அதுக்கெல்லாம் நம்ம ஒன்னும் சங்கடப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. பிஜேபி போயிருக்கிறான் பொறுத்து கேட்கிறான், எப்ப எடப்பாடியார் சொல்லிட்டாரு, எங்களுக்கு எதிரி திமுக தான், திமுக வீட்டுக்கு அனுப்புவதுதான் எனது முதல் வேலை, திமுக எதிர்ப்பு ஓட்டுக்களை எல்லாம் ஒருங்கிணைப்பேன். எங்க பொதுச் செயலாளர் என்ன சொன்னார், என்ன சொல்லியிருக்கார், எங்களுடைய ஒரே எதிரி திமுக என்ற தீய சக்தி, அழிக்கு வரை அண்ணா திமுக ஓயாது ஒழியாது, இதுதான் புரட்சி தலைவர் அம்மாவுடைய நோக்கம். அதே வழியில் இன்னைக்கு எடப்பாடியார் இருக்காரு. பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லிட்டாரு, திமுகவுக்கு யார் எதிரியோ அவர்கள் எல்லாம் எங்களுக்கு நண்பர்கள், அவ்வளோதான் விட்டுருங்க. அண்ணாவே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா இந்த தாய் தமிழ்நாட்டுடைய தலைமகன், அவர் தானே இந்த ஃபார்முலா உருவாக்குனாரு, அதிலிருந்து மக்கள் அதுக்கு பழக்கப்பட்டிருக்கிறாங்க. அம்மா வந்து தனியாக நின்று செஞ்சு கொடுத்தாங்க, இப்போ நாங்கள் வந்து எல்லாரும் வாங்க. பாஜக கூட்டணிக்கு கிட்டத்தட்ட நாங்க ரெடி ஆகிவிட்டோம். ரைட், ஓகே, புரிஞ்சு போச்சு அப்படின்னு அவர் வெளிப்படையா அறிவிச்சிட்டாரு. இது வந்து எடப்பாடிக்கு வாசலின் டப்பா வாங்கி கொடுத்துட்டாங்க. இவ்வளவு ஒத்திசைவா இந்த 3 பேரும் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதுவும் குறிப்பாக ஆர்பி உதயகுமார் அண்ணாவை துணை கழித்து கொண்டு ஒரு உதாரணம் சொல்லி இதை முடிக்கிறாருன்னா, இவங்க டீலுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படிங்கறதான் இதனுடைய பொருள். எடப்பாடி காலத்து அதிமுக மீண்டும் மோடி எங்க டேடி அப்படிங்கிற மோடுக்கு
கிளம்ப ரெடி தயாராகி கொண்டிருக்கிறது. என்னன்னா இந்த இடைப்பட்ட இந்த 1.5 வருஷத்துல பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகியதாக இவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருந்த இந்த இடைப்பட்ட காலத்துல இன்னும் எதுக்காக அதிமுகவை அடிமைன்னு சொல்றீங்க அப்படின்னு அதிமுக குரங்கெடுக்க வைக்கல. முட்டக்கண்மணி, கஞ்சா சங்கர் உள்ளிட்ட அத்தனை புரோக்கர்களும் ஒரு வாய்ப்பைத்தான் கொடுப்போமே, அவருதான் விலகிட்டேன்னு சொல்றாரு, சொல்றவரை ஏன் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க? STPI எல்லாம் கூட்டணிக்கு வந்திருக்கு. எத்தனை சிறுபான்மையினர் அமைப்பு வந்து எடப்பாடிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க தெரியுமா? அவரு இனிமேல் ஒரு சங்கி எதிர்ப்பாளர் தான். பாஜக அவரு தீவிரமா எதிர்க்கிறாரு. கூட்டணி கட்சி ஆபீஸ்ல ரெய்டுங்க, இடி ரெய்டு, ஒரு வார்த்தை பேசலீங்க, ஒரு கண்டனமாக தெரிவிக்கலாமா? அவரு தெரியும்ல கண்டனம் தெரிவிச்சா என்ன, அடுத்த ரெய்டு எங்க வரும்னு. மொத்தத்துல இவனுங்க வேற ஒண்ணு உருட்டு. எனக்கு என்னன்னா, இப்ப ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா கேப்ரியல்னு, அவன் என்ன தெளிவான பாயிண்ட புடிச்சிட்டான். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா தொடர்ச்சியா பிஜேபியை ஃபேசிஸ்ட் பார்ட்டின்னு திட்டிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல நான் ஒரு பேட்டி கொடுத்தேன். பாஜக ஒரு ஃபேசிஸ்ட் பார்ட்டி கிடையாது, அது ஒரு மதவாத கட்சின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி CPIM கட்சி அவங்களோட டிராஃப்ட் ரெசல்யூஷன் ஒன்ன சர்க்குலேட் பண்றாங்க, ஸ்டேட் யூனிட்ஸ்க்குலாம் அனுப்புறாங்க. அதுல பாஜக பாசிச கட்சி இல்லைன்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் பாஜக பாசிச கட்சி இல்லைன்னு சொல்லும்போது என்ன சங்கினானுங்க. இன்னைக்கு CPIM தலைமை என்ன பண்றாங்க, அவங்களோட டிராஃப்ட் ரெசல்யூஷன்ல பாஜக ஒரு பாசிச கட்சி இல்லைன்றாங்க. இப்ப எல்லாம் கப்சுப்னு அமைதியா இருக்காங்க, யாரும் பேசல. இப்ப சும்மானா பாஜக எதிர்க்க வேண்டிய கட்சி, ஆனால் அதிமுக அப்படி இல்லைன்னு சுத்தி வளைச்செல்லாம் உருட்ட தேவையில்லை. பாஜகவே நல்ல கட்சி தான், அதுகிட்ட ஒரு மதவாதம் இருக்கு, மற்றபடி அதுகிட்ட பிரச்சனை எதுவும் இல்லை அப்படிங்கிற லைனை வெளிப்படையாக எடுத்து இந்த ஊடக புரோக்கர்கள் அத்தனை பேரும், ஏன்னா முட்டக்கண்மணி எல்லாம் ஆல்ரெடி அந்த இதுக்கு வந்துட்டான், நோம்பு கஞ்சி குடிக்க போறது வந்து தவறு, அப்படி பண்ற மாதிரி இருந்தா கிருஷ்ண ஜெயந்தியும் கும்பிடுங்க, இந்து மத பண்டிகைகளையும் இது பண்ணுங்க, இது வந்து போலி மதச்சார்பின்மை, சிறுபான்மையினரோடு போய் அவர்களுடைய விழாக்களில் பங்கேற்பது, ஆனா இந்து மத பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்து சொல்லாமல் இருப்பது, அதுக்கெல்லாம் வந்து கலந்து கொள்ளாமல் இருப்பது வந்து போலி மதச்சார்பின்மை. அவன் சங்கி அஜெண்டாவுக்கு வந்துட்டான். இப்படி ஒவ்வொருத்தராக வெளிப்படையாக நெத்தியில் செந்தூரத்தோடு அது ஒரு சகோதரத்துவத்தை, ஒரு சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய நிகழ்வு. நீங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போனோம்னா வெளியில் குறிப்பிட்ட ஆள் தான் உள்ளே போகணும், நீ மற்றாலாம் வெளியில் நில்லு, அதுக்கு மற்றாலும் இன்னும் வெளியில் தள்ளி நில்லுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள். நீங்கள் கடவுளுக்கே வேறொரு மந்திரம் சொல்லி தான், நீ கும்புற கடவுளுக்கே உன்னுடைய நீ பேசக்கூடிய மொழி புரியாது, மந்திரம் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு வச்சுக்கிற ஆள் நீ. இப்படி நீ வச்சுருந்தா அப்புறம் மயிரிலே வாழ்த்து சொல்லுவாங்க, கேட்பாங்களா மாட்டாங்களா? புரோக்கர்கள் நேரடியாக பாஜக ஆதரவு நிலைக்கு, பாஜக அவன் தான் சொல்கிறானே, CPM கட்சி வந்து ஒரு டிராஃப்ட் ஒன்று விட்டுருக்காங்க, இந்த டிராஃப்டில் நியோபாசிஸ்ட் கட்சியாக உருமாறி வருகிறது, பாஜக என்பது பாசிஸ்ட் கட்சி அல்லன்னு இவன் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி சொல்லி அடி வாங்கினான். ஆமாம், அவன் என்ன சொல்ல வந்தான்னா, பாஜகவை பாசிஸ்டுகள் என்றோ நாசிஸ்டுகள் என்றோ அது மாதிரி ஐரோப்பாவில் இருந்த சர்வாதிகாரிகளோடு ஒப்பிட்டு பேசுவது தவறானது, அவர்கள் அப்படியெல்லாம் வந்து ஒரு அரங்கம் அமைத்து கூட்டம் கூட்டமாக கொண்டு போய் வைத்து சுட்டுக் கொள்ளக்கூடிய வேலையெல்லாம் அவங்க இன்னும் செய்யல, அதனால அவர்களை பாசிஸ்டுகள்லாம் சொல்லக்கூடாது, அது ஒரு மதவாத கட்சி தான், அந்த மதம் உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, மதவாதம் பிடிக்குது பிடிக்கலங்கிறது, மாட்டுக்கறி கொண்டு போனாருன்னு சொல்லி அடிக்கிறது, தாடி வச்சிருந்தாருன்னு சொல்லி ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் குல்லா போட்டு இருந்தா கூப்பிட்டு வச்சு அடிக்கிறது, இதெல்லாம் சின்னது. ஹிட்லரோ முசோலினியோ பண்ணது வந்து லட்சக்கணக்கில் ஒட்டுக்கா கொலை பண்ணுவாங்க, அப்படி பண்ணுனாதான் அதுக்கு பேர் பாசிசமே தவிர, யூதர்களா இருந்தா கையில ப்ளூ டேக் கட்டிக்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டு பார்த்தா அடிக்கிறதுக்காக வச்சு பண்ணாங்க, அது மாதிரி பண்ண சொல்றாங்க. அது மாதிரி பண்ணுனாதான் நீங்க பாசிஸ்ட்னு சொல்லணும். அது வரைக்கும் வந்து பாஜக மதவாத கட்சின்னு தான் சொல்லணும்னு சொல்லி செருப்படி வாங்கினான். இன்றைக்கு அவன் எதை துணைக்கு கூட்டுக்கிறான்னா, நான் சொன்னப்ப அடிச்சீங்கல்ல, கம்யூனிஸ்ட் பார்ட்டி அதை தான் சொல்லுது பாருங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்ன சொல்லியிருக்கேன், என்ன கருமம்னா, இதை வந்து கவுண்டர் பண்றதுக்கு தோழர்கள் யாரையும் காணோம், நம்ம ஆளுக்கு தான் பிடிச்சி வச்சு எங்கடா போட்டிருக்கு அப்படின்னு அந்த டிராஃப்டை எடுத்து, அந்த டிராஃப்ட்ல என்ன சொல்லியிருக்குன்னா, பாஜக என்கிற கட்சி நியோ பாசிஸ்டுகளாக உருவாகி வருகிறார்கள், அதாவது பாசிஸ்டுகளின் புது வடிவமாக, நவீன வடிவமா, தேர்தல் மூலமாக அதிகாரத்தை அடைந்ததற்கு பிறகு தேர்தல் என்கிற வழிமுறையை ஒழிப்பதற்கான வகை இருந்தாலும் அதை செய்யாமல் மீண்டும் மீண்டும் ஜனநாயக பூர்வமாகவே தங்களுடைய பாசிசத்தை தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள், அவர்கள் தேர்தலையும் நிறுத்தவில்லை. இது வந்து நியோ பாசிசம், நவீன பாசிச வடிவமாக மாறி வருகிறார்கள், இவர்களை தடுத்து நிறுத்தாவிட்டால் நியோ பாசிஸ்டுகளாக உருவாகி விடுவார்கள்னு அந்த டிராஃப்டில் இருக்கு. இதை வச்சுட்டு இதையும் வேணா கண்டுபிடிக்கல, கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆசாமிகள் இதுமேல் தான் வந்து நியோ பாசிஸ்டா பாஜக உருவாக போகுதுன்னா அப்ப அது பாசிஸ்டா இல்லையா, என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டாங்க. கேட்டதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருச்சு.
அது அங்க நடக்கக்கூடிய அரசியல் கிளாசிக் பாசிசத்திலிருந்து நியோ பாசிஸ்டாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. பாசிசம்ங்கிறது தேர்தல் முறையை அப்புறப்படுத்திடுவாங்க. இவங்க தேர்தல் முறையிலே குளறுபடி பண்ணி இந்த ராகுல் காந்தி சொல்ற மாதிரி நாங்க தோக்குறத தொகுதியில பூரா 35,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா விழுகுது, என்ன காரணம் சொல்லி இப்போ ஒரு கேள்வி எழுப்பி, இதுதான் நியோ பாசிசத்துக்கான ஒரு சாம்பிள். இதை சொன்னதுக்கு இதுக்கு அவங்க விளக்கமும் கொடுத்துட்டாங்கன்னு வைங்க. கம்யூனிஸ்ட் கட்சியே பாஜக பாசிஸ்ட் இல்லைன்னு சொல்லிருச்சு. அப்ப நான் சொன்னா என்ன தப்பு அப்படின்னா இவர்களுடைய நோக்கம் அடிச்சிங்க. இவங்க என்ன எப்பேற்பட்ட குடிகேடிகள்னா வெளிப்படையாக பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு தெளிவாக தயாராகி வருகிறார்கள். பாஜக மீது இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு, கேரள மலையாளிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு இருக்கு பார்த்தீங்களா, பாஜக என்கிற கட்சி மனித விரோத கட்சின்னு, அதை மலினப்படுத்தணும். அது எட்டனதர் பார்ட்டி இன்னைக்கு ஆட்சியில் இல்லை. அதான் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுல ஒன்றும் பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகள் மாதிரி தான் அவங்களும் நடந்துக்குவாங்க. என்ன கொஞ்சம் சாமி கும்பிடுவாங்க. சொல்ற ஒரு பேர் கேப்ரியல். அப்பதானே அதை எடுக்கும். கம்யூனிஸ்டுகள் தூக்கி போட்டு சாத்துவாங்கன்னு பார்த்தா அவங்கள காணும் இதுல. இல்லை கம்யூனிஸ்ட் அதுதான் ரொம்ப டேஞ்சரான விஷயம். யார் பேசணுமோ பேசாம தூக்கி போட்டது திராவிட இயக்க ஆதரவாளர்கள் தான் தூக்கி போட்டு எழுத்துட்டு இருக்காங்க. மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை. பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ்